நாகரிக கோமாளி நத்தானுங்க ஊரு வருஷம் தமிழ் உலகம் போட்டும் சுத்தமான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான மேடு ஏறி வந்தேனுங்க வந்தானுங்க 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 வந்தாருங்க வந்தானுங்க போதுமான கூட்டம் பணியில நீங்க அமைதியா தயவு செய்து நீங்க அமைதியாக இருந்தா நாடகம் சிறப்பாக இருக்கும். சத்தம் போடாத சைலண்ட். நானுமே வடிவமான எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். தமிழுக்கும் முதல்வனாய் விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் பெற்றும் கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஒரு கபடு வராத நட்பும் ஆய கலைகள் 64 நமது நாவிலே அமைய செய்து கலைவாணி பொற்பாத கமலத்தில் மாதா பிதா குரு தெய்வங்கள் பாதங்களை வணங்கியும் அலை கடலென திரண்டு வந்துள்ள நமது கலை ரசிகர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். ஜனிதா பொண்ணு மழை கணிக்கிட்டா ஜனிதா பொண்ணு மழை கணிக்கிட்டா காத்தான காத்தான விடப்புறம் காத்தாடி காத்தான காத்தான விடப்புறம் காத்தாடி விடப்புறம் காத்தாடி எந்த ஒரு கூத்தாடி விடப்புறம் காத்தாடி எந்த ஒரு கூத்தாடி எந்த ஒரு கூத்தாடி வந்தவாசி கூத்தாடி ஒரு கூத்தாடி வந்தவாசி கூத்தாடி பொண்ணு மழை காணிக்கிட்டா ஓட்டு மலை முந்தா போற கெதி பாராத்த நாடு ஜனிதா தேவரான பொண்ணு மழை காணிக்கிட்டா எனக்கென்ன ஓட்ட எனக்கு அடிக்க மாட்டேன் அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்கள் வருங்கால வாலிப நண்பர்களின் மாதர் குல மாணிக்கங்கள் மாணவ செல்வங்கள் அறிஞர்களை கலைவரது கலை வளர்ந்த கலைவார்கள் இந்த கொட்டும் பணியிலும் எங்கள் கலைஞர் நாடக மன்றத்தை கண்டு கழிக்க வந்திருக்கும் உயிரிலும் மேலான எங்கள் கலை ரசிகர்களுக்கு மீண்டும் கலைஞர் நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு சைலர் சைக்கிள் பாரு பெண்ணே குமரி பெண்ணே சக்கபாடி பெண்ணே
வண்டி வழிபாடுறாமா போறேன் கட்டிக்காரன் போறேன் கட்டிக்காரன் சக்கபாடி கூறி பெண்ணே அமதி பேசாதீங்க. இன்று இரவு கலை வளர்ந்த நமது கிராமம், நமது மங்களம் கிராமத்திலே நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக, நீங்கள் எல்லாம் கண்டு மகிழ்வதற்காக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்கள், விழா குழுவினர்கள், உங்கள் அனைத்து நெஞ்சங்களுக்கும் மீண்டும் கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த அழகான மேடை மீது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம், வந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வத்திரு கலைச்சந்தல் காசிநாதன் ஐயா குழுவினர் எங்கள் நாடக மன்றத்தின் உரிமையாளர் திண்டிவனம் நகராட்சியை சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள், எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த வட சிறுவலூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக்குயில் எஸ் நடராஜன் அவர்கள், நிர்வாகம் நமது வந்தவாசி அடுத்த சேதரா குப்பம் கிராமத்தை சேர்ந்த எஸ் முருகன் அவர்கள், இந்த நாடக மன்றம் இந்த மங்களம் கிராமத்தில் நடைபெறுவதற்காக அரிய ஏற்பாடு செய்த அன்பு உள்ளம் பிரபல நாடக ஏஜென்ட் லோகேஷ் பாஸ்போர்ட் நமது கீழ் கொடுங்காலூர் கிராமத்தை சேர்ந்த கே முருகன் ஐயா இவர்களின் செயலர் பணம் வாங்கி போக பணியில நாங்க கட்சி நடக்கிறோம். நீங்க ஏன்டா நினைக்கிறேன். இந்த அழகான நேரத்திலே இன்று எதற்காக இந்த நாடகம், இந்த கொட்டு பணியிலும் இந்த அழகான நள்ளிரவு பொழுதிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். பாராகிய இந்த உலகத்திலே மனிதன் பிறப்பது ஒரு நாள், இந்த மண்ணிலே புகழோடு இருப்பதும் ஒரு நாள், அவர்கள் இறப்பதும் ஒரு நாள். இந்த மண்ணிலே
நாம் பிறந்து விட்டால் மட்டும் போதாது, நாம் பிறக்கும் பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறார். இந்த மண்ணிலே பிறந்தோம், நாம் வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் தான் வாழ்கின்ற காலத்தில மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும், தான தர்மங்கள் செய்து வைக்க வேண்டும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம். ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறோம். தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது. நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கின்ற பொழுது தெருவறை, நாம் இறந்த பிறகு கல்லறை. இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. இந்த மண்ணிலே பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவனமும் தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம். இந்த பூமியில நாம் பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாக வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தன் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம். நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது. இந்த மங்களம் கிராமத்திலே பிறந்து வாழ்வாக வாழ்ந்து பிள்ளைகளையும் பெற்று பேர குழந்தைகளையும் கண்டு இன்று நம்மை எல்லாம் மறந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கிறார்கள். அன்பு உள்ளம் கொண்ட ஐயா முனுசாமி ஐயா அவர்களும் அவரது துணைவியாராக விளங்கக்கூடிய பாக்கியம்மாள் என்று சொல்லக்கூடிய பாக்கியம்மாள் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் பிள்ளைகளை பெற்று பேர குழந்தைகளை கண்டு இன்று நம்மை எல்லாம் மறந்து இறைவனோட பாதத்தை அடைய வேண்டும். அம்மையார் உடலை இந்த மண்ணிலே நாம் விதையாக விதைத்திருக்கிறோம். ஒரு விதையானது எப்படி இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு மண்ணை விட்டு மேலோக்கி எழுந்து பயன் தரும் கனிகளை பழங்களை நமக்கு தருகிறதோ, அவரது சரீரம் இந்த மண்ணிலே அழிந்தாலும் அவரது பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்குமா? காலம் சென்ற பாக்கியம்மாள் ஆன்மா சாந்தி அடைய சாலோப சாமிப சாரூப சாயுச்சம் என்று சொல்லும்படியான 4ஆம் பதவி எல்லாம் வல்ல இறைவன் வைகுந்தவாசன் ஆபத் பாண்டவர் அவர் பாதத்தை அடைய வேண்டும், முக்தி மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு அன்னை ஓர் அணையா தீபம். அன்னை ஓர் அணையா தீபம், அன்னை ஓர் அணையா தீபம். அன்னை ஓர் அணையா தீபம் அல்லது ஏழை தந்த சாபம் என்ற ஒரு சமூக நாடகத்தை நடந்து கொண்டிருக்கிறோம். சைலன்ஸ். காலம் சென்று அம்மையார் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக மகன் மருமகள் மருமகள் மங்களம் மாமண்டு மற்றும் பேர குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து ஐயா ஆன்மா முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா ஆன்மாவும் அவரது துணைவியாக விளங்கக்கூடிய பாக்கியம்மாள் ஆன்மாவும் சாந்தி அடைய
மனமாற வாழ்த்துகிறோம். அமைதியாக இருந்தா நாங்க என்ன பேசணும்னு உங்களுக்கு கேட்கும். நீங்க வந்தது துண்ணு போட்டு வந்ததை உளறலாம் போயிட்டு வந்து இன்ன அடி கூத்த அடிங்க இதை பார்க்கறதுக்கு அப்ப அடியில போடா. அமைதியாக அமர்ந்து நாடகத்தை கண்டுகளுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓடி வந்த மேடையில ஆட்டமாடு பாட வந்த என்ன மட்டும் அதை விட்டு ஓடிவிட்டார் கூட்டத்தோடி. ஆடுரி ஆடுரி அட்டப்பாரி பாடுரி பாடுரி பாட்டை கேளி. கொண்டோரு வேலையில சரிங்க சொல்லுவதார் வள்ளுவர் சரிங்க சரிங்க.